ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பிளாக் மண்டே 2.0 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா, அமெரிக்கன் டிவி பர்சனாலிட்டி அப்புறம் மார்க்கெட் கமெண்டேட்டர் ஜிம் கிராமர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக பிளாக் மண்டே 2.0 இருக்க வாய்ப்பு இருக்குது அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிளாக் மண்டே அப்படின்னா என்ன அப்படின்னா 1987 ஆக்சுவலாக நடந்தது. இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னே சொல்லலாம். அதாவது October 19, 1987 வந்து பிளாக் மண்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது October 19, 1987 அன்றைக்கி ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஹெவியஸ்ட் ட்ராப், கிட்டத்தட்ட 5%, 10% ஃபால்லாம் கிடையாது, 22.6% கிட்டத்தட்ட ஃபால் ஆச்சு சிங்கிள் டேயில். குளோபல் மார்க்கெட் கிராஷ்னே சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம பிளாக் மண்டேன்னு சொல்கிறோம். அதாவது 1987 நடந்த கிராஷை தான் வந்து பிளாக் மண்டேன்னு சொல்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இந்த டைம் இன்றைக்கி மண்டே அந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு கரெக்டாக தெரியல. ஆனால் பட் வந்து குளோபலாக வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1987 மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு கிராஷ் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரி டவ் ஜோன்ஸ் வந்து 22.6% விழுந்துச்சு. கிட்டத்தட்ட $500 பில்லியன் ஆஃப் ஃபண்டு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆச்சுன்னே நம்ம சொல்லலாம் அந்த டைமில், சிங்கிள் டேயில். ஓகேவா, குளோபலாக டவ் ஜோன்ஸ் 22.6% விழுந்துருந்துச்சு. அப்புறம் S&P 500 வந்து 30% விழுந்துருந்துச்சு. சேம் டேலே கிட்டத்தட்ட விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் தேர் அந்த அவங்களோட வேல்யூவில் வந்து 20% கிட்டத்தட்ட லாஸ் ஆகிருந்துச்சு. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதோட விடலை. அதாவது October 19 தான் அந்த கிராஷ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப் டு நவம்பர் வரைக்கும் இந்த கிராஷுங்கிறது இருக்க தான் செஞ்சிச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே வந்து 1982லேருந்து 1987 வரைக்கும் ஸ்டாக்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்னா அந்த வேல்யூ இல்லாமல் 3 மடங்கு 4 மடங்காக ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ புல் மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்ஷனுங்கிறது ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு ட்ரேடிங். இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ட்ரேடிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் பட் அந்த 1987 காலகட்டத்தில் கம்ப்யூட்டரைஸ்ட் ட்ரேடிங்கிறது ஒரு புது சிஸ்டம் தான் ஆக்சுவலாக அந்த டைமில். ஏன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேடை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்டாக் பை செல்லை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களால ஸ்டாக்ஸை வந்து ஆஃபோர்ட் பண்ண முடியல. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு பேனிக் வந்து க்ரியேட் ஆச்சு அந்த டைமில். பேனிக் க்ரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸ்லாம் பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கிராஷ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிராஷ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஹாங்காங்கில் நடந்துச்சு. அப்புறம் வந்து யூரோப் கண்ட்ரிஸில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யூஎஸில் வந்து நடந்துச்சு. நிறைய ஃபேக்டர்ஸில் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுவும் ஒரு காரணம். இன்ஃப்ளேஷனில் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டை வந்து டேம்பன் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸ்டாக்ஸோட ஓவர் வேல்யூ, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால ரெகுலேட்டர்ஸ் அப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்து அப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வார்ன் பண்ணுறாங்க பிளாக் மண்டே 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஒஸ்டான ட்ரேடிங் செஷனை வந்து பார்த்துருக்கு சின்ஸ் த COVID-19 அப்புறம். இப்போ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹெவி ஃபால் இருக்குது குளோபலாக. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 782 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு அதாவது 22,175 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட் அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர செல் ஆஃப் தான். ஒரு பயம், குளோபல் ட்ரேட் வாரோட ரிஸ்க் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ட்ரேட் வார் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.8% வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதாவது 1.5 years லோ டச் பண்ணிடுச்சு. டாபிக்ஸ் வந்து 8.64% கிராஷ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஏர்லி ட்ரேடிங்கில் வந்து ஜப்பானீஸ் ஃபியூச்சர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரேடே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பர் சர்க்யூட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து ஹால்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சவுத் கொரியா வந்து 4.34% விழுந்திருக்கு. காஸ்டாக் வந்து 3.48% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் வந்து பயங்கர கிராஷு. ஸோ அகெயின் பிளாக் மண்டே 2.0 இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது.